என்னோட மொத்த சந்தோஷத்தையும் நீயே எடுத்துட்டு, இப்ப என்னடான்னா, இங்க வந்து உட்கார்ந்து ரொம்பவே ஜாலியா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கியா? இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னெல்லாம் விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது. நீ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, உயிரோட இருக்கிறதே மிகப்பெரிய தப்பு. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன அடிச்சே கொன்னு இருக்கணும் அந்த ஹாஸ்பிட்டல்லயே. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் விட்டுட்டேன். ஆனா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நீ வசமா சிக்கியிருக்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னால எதுவும் பண்ண முடியாது. நீ வந்து பார்த்தீங்கன்னா, மேல பரலோகம் போய் எல்லாரையும் ஏமாத்திட்டுரு சரியா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம கார்த்திக் வந்துட்டு எடுத்துட்டு போன தன்னோட கத்தியால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிய குத்தி, குத்தி வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அதாவது நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. இது எல்லாமே ஓகே தான். ஆனா அதே சமயம் நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து எந்த ஒரு தப்புமே செய்யாமயும் பார்த்துக்கணும் அப்படின்ற மாரியும் நெனச்சாங்க. ஆனா கார்த்திக் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து தப்பிச்சு நேரா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிந்தாமணியோட வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. அதாவது இந்த அஞ்சலியும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பதான் அழகா வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே இல்ல. சாவி எங்க இருக்குன்னு தேடி ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய வந்து இங்கிருந்து தொரத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சுட்டு, இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள இருந்து தொறந்து விடுறாங்க. அதாவது அந்த ரூம்குள்ள இருந்து. இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, "அம்மா நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன்ம்மா. நான் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கூடிய சீக்கிரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள பார்க்கறதுக்காக வருவேன். அதுவும் நல்ல செய்தியோட வருவேன். நீங்க கவலைப்படாதீங்க. கார்த்திக்க போயிட்டு மயக்கிட்டு தான் நான் அடுத்த வேலைய பார்க்க போறேன்." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க கார்த்திக்கு பயங்கரமா நடிச்சு, கடைசியில உள்ள வந்தவரு இந்த அஞ்சலிய போட்டு பொளந்துட்டு, அதுக்கப்புறம் கேள்வி கேட்க வந்த அவங்க அம்மாவையும் போட்டு பொளக்குறாங்க. "நீ எல்லாம் ஒரு தாயா? நீ வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன நாள் வந்து உன்ன பத்தி நான் என்னென்னமோ நெனச்சுட்டு இருந்தேன். இலக்கிய அண்ணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. அப்பலாம் கூட நான் நம்பல. ஆனா இவ என்னடான்னா, இவ்ளோ பெரிய தப்பையும் பண்ணிட்டு, இப்ப மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, என் கூட வந்து சேர்றேன்னு சொல்லிட்டு வந்து சொல்றா. அதுக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா, தலையாட்டுனது மட்டும் இல்லாம, இப்போ ரூம்குள்ள அடைச்சு வச்சிருந்தவள நீங்க வெளிய விட பார்க்குறீங்க. நீங்க வெளிய விட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. உங்க பொண்ணோட சாவ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க கண் முன்னாடியே பாருங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புத்தி வரும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உண்டு இல்லன்னு பண்றாங்க. ஒரு பக்கம் கார்த்திக் வந்துட்டு அதாவது இந்த சிந்தாமணி வந்துட்டு "கார்த்திக், கார்த்திக் வேணாம் கார்த்திக், விட்டுரு கார்த்திக். என் பொண்ண வந்து பார்த்தீங்கன்னா கொன்னுடாத கார்த்திக்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதறிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உங்க அஞ்சலி இருந்துட்டு, கார்த்திக் நான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க கார்த்திக்" அப்படின்ற மாரி மன்னிப்பு கேட்டுருக்கா. "நீ என்னதான் மன்னிப்பு கேட்டாலும், நீ செஞ்ச துரோகம் மட்டும் தான் என் கண்ணுக்கு முன்னாடி நிக்குது. இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா, நீ எல்லாம் என் கூட இருந்தன்னு வையேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வாழ்க்கையில வேற எதுவும் செய்யவே முடியாது. உன்ன கொலை பண்ணிட்டு தான் அடுத்த வேலைய வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்க போறேன்" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இத கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட உயிரும் ஒரு உயிர் தான். நம்ம இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியையும், கார்த்திக்கையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ இப்ப வந்து முயற்சி பண்ண போறாங்க. அதே சமயம் கார்த்திக் வந்துட்டு கத்தியோட வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நின்னுட்டு, இந்த அஞ்சலிய உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஆனா, அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, அவளோட மனச மட்டும் மாத்துனாலே போதும் ஈஸியா வேல முடிஞ்சிரும். இப்போ நம்ம கார்த்திக்கே சொல்றாங்க, "நீயே இங்க சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும்போது, நான் மட்டும் எதுக்காக அங்க குடிச்சிட்டு, கிடிச்சிட்டு இது பண்ணிட்டு இருக்கணும். உன்ன வந்து பார்த்தீங்கன்னா, தீர்த்து கட்டிட்டா எல்லாம் முடிஞ்சுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, தீர்த்து கட்டுறதுக்கு முன்னாடி, அதுக்கு அதாவது அஞ்சலிய அதாவது உன்ன விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணணும். அப்பதான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செருப்பால அடிச்ச மாரி இருக்கும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி கார்த்திக் எடுத்துட்டு வந்து சவால் விடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.